வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு நம்ம கிராமர்ஸ் சேனல் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமர் வீடியோவும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தமிழில் எந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 நிலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அப்போ இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கான அடுத்தது இதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது ஒரு மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணாமல் நார்மலாக அங்கே என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது தான் இந்த பாசிட்டிவ் டிகிரி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹே இஸ் டால், சே இஸ் ஸ்மார்ட். இதில் யாரோடையும் கம்பேர் பண்ணல. அந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அது எப்படி என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்கிறது தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹே இஸ் டால், சே இஸ் ஸ்மார்ட்டு. அவன் உயரமாக இருக்கிறான், அவள் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது 2 பேரை ஒப்பிடுறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ அந்த 2 பேர் இல்லாட்டி 2 பொருளாக இருக்கலாம், அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஸோ இதுக்கு எடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் டாலர் தென் ஹிஸ் பிரதர். அவனோட பிரதரை விட அவன் டாலராக இருக்கான் அப்படிங்கிற விஷயந்தான். ஹீ இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் ஹர் ஃப்ரெண்ட். ஸோ இங்கே அவளோட ஃப்ரெண்டை விட அவள் மோர் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதான். ஸோ இது மாதிரி ஒரு கம்பேர் பண்ணக்கூடியது தான் இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேரை தாண்டி அதுக்கு மேலே அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அல்லது பீப்புளாக இருக்கட்டும், இதை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது தான் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆட் பண்ணுறது இஎஸ்டி அண்டு மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இஎஸ்டி யூஸ் பண்ணாத இடத்துல மோஸ்ட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள் இன் த குரூப். அந்த குரூப்லேயே அவள் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட், அவள் ரொம்ப திறமையானவ அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஹீ இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். அந்த கிளாஸ்லேயே அவன் தான் டாலஸ்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி வரக்கூடியது. இப்போ இந்த மோஸ்ட்டு, மோரு, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே வரும், இந்த தென் எங்கே வரும், இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத இதுக்கான இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு அடுத்த சப்ஜெக்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. தேங்க்யூ.